வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசின் வேலைவாய்ப்பான தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு 12/4/2019 அன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. இது என்னென்ன பதவி, எவ்வளோ காலி பணியிடங்கள், என்ன சம்பளம், என்ன கல்வி தகுதி போன்ற விவரங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிக்கலாங்கிற முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் அண்டு சபார்டினேட் சர்வீஸ்க்கு வந்து ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. இதில் ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டருங்கிற பதவிக்கும் ஜூனியர் அனாலிஸ்ட்டுங்கிற பதவிக்கும் வேலைவாய்ப்பு நியமனம் செய்ய போகிறாங்க. அதுக்கான ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறதுக்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு பார்த்திங்கன்னா 40 காலி பணியிடங்கள் இருக்குது. ஸ்கேல் ஆஃப் பே வந்து 37,700 இருந்து 1,19,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜூனியர் அனாலிஸ்ட்டுங்கிற பதவிக்கு ட்ரக்ஸ் அண்ட் டெஸ்டிங் லெபார்ட்டரியில் தான் வேலைவாய்ப்பு. இதில் 9 காலி பணியிடங்கள் 36,400 இருந்து 1,15,700 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த பதவிக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ் வேகன்சிஸ் டீட்டெயில் வந்து ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு 40 காலி பணியிடங்களுக்கும் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் அனாலிஸ்ட்டுங்கிற பதவிக்கு 9 காலி பணியிடங்களுக்கும் அறிவிச்சிருக்காங்க. இந்த பதவிக்கான ஆன்லைன் விண்ணப்பம் பார்த்திங்கன்னா 12/5/2019 தான் லாஸ்ட்டு டேட்டு. ஸோ 12/4 விண்ணப்பிக்கலாம். இப்போலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்க தொடங்கிடலாம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஜூனியர் அனாலிஸ்ட் 2 பதவிக்குமே பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குது. பேப்பர் 1 சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 23/6/2019 அன்னைக்கு எக்ஸாம் காலையில் இந்த நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. 10 to மதியம் 1 மணி வரைக்கும். செகண்ட் பேப்பர் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 23/6/2019 அன்னைக்கு மதியம் 2:30 to 4:30 வரைக்கும் நடைபெறுங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அப்புறம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அசான் 1/7/2019 அன்னைக்கு உங்களுடைய வயது வரம்பு 18 வயதுலேருந்து இருக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. SC STக்கு நோ ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. 30 வயதுக்குள்ளே இருக்கணும் மற்றவங்களுக்கு அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ஏஜ் கன்செஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு 10 years ரிலாக்ஸேஷன், எக்ஸர்வீஸ்மெனுக்கு 48 வயது வரை இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அசான் 12/4/2019 அன்னைக்கு ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு வந்து எப்படின்னா சொல்லியிருக்காங்க, டிகிரி இன் ஃபார்மசி ஆர் ஃபார்மசிட்டிக்கல் சயின்ஸ் சம்மந்தமாக படித்தவர்கள் அல்லது மெடிக்கல் இன் ஸ்பெஷலைசேஷன் இன் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி ஆர் மைக்ரோபயாலஜி சம்மந்தமாக படித்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அனலிஸ்ட் பதவிக்கு பார்த்திங்கன்னா டிகிரி இன் ஃபார்மசி, டிகிரி ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, டிகிரி இன் கெமிஸ்ட்ரி இதில் படித்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு ஜூனியர் அனாலிஸ்ட்டுக்கு ஸ்டாண்டர்டு 3 விஷயம் சொல்லியிருக்காங்க பெட்டர்னு. நாலேஜ் இன் தமிழை பற்றி சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோட தகவல் வந்து நான் சொல்லியிருக்காங்க 150 ரூபா ரெஜிஸ்ட்ரி ஃபீஸ். எக்ஸாம் ஃபீஸ் வந்து 150 ரூபா சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அனலிஸ்ட்டுக்கு எக்ஸாம் ஃபீஸ் ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு 200 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபார் கேண்டிடேட் ஹூ ஆர் அப்பியரிங் 2 பதவிக்கு விண்ணப்பிக்கிறவங்க வந்து 200 ரூபா சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கன்செஷன் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. SC ST இவங்களுக்கு வந்து ஃபுல் எக்ஸம்ஷன் உண்டுங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனுக்கு ஃபுல் எக்ஸம்ஷன் உண்டு, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸர்வீஸ்மெண்ட் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விவரங்கள்லாம் பார்த்துக்கோங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து 150 ரூபா 200 ரூபா இந்த விவரங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக கட்ட முடியும். ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க் வந்து வழியாக வந்து நெட் பேங்கிங் மூலியமாக, கிரெடிட் கார்டு மூலியமாக, டெபிட் கார்டு மூலியமாக செலுத்த இயலும் அந்த விவரங்கள் கொடுத்துருக்காங்க. கன்செஷனோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேப்பர் ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஜூனியர் அனலிஸ்ட்டுக்கு ஓரல் டெஸ்ட்டு தான் உண்டு, ஆப்ஜெக்ட் டைப் மெத்தடு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேப்பர் 1க்கான சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின் கேட்குறாங்க. 3 மணி நேரம் 300 மார்க்கு கேட்குறாங்க. ஸோ அந்த விவரங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த விவரங்களை பார்த்துக்கோங்க. டோட்டலாக 570 மார்க்கு பேப்பர் 1 and 2க்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்டர்வியூவோட சேர்த்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் உண்டு, ஓரல் டெஸ்ட்டு, இன்டர்வியூ உண்டு அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர், வேலூர், விழுப்புரம் வந்து ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. NOC சப்மிட் பண்ணும் போன்ற விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விவரங்கள் முழுவதும் படித்து பார்த்துங்க. அஃபிஷியல் தகவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா www.tnpsc.gov.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதர் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸுமே இந்த 3 வெப்சைட்டில் தான் வரும். tnpsc.gov.in தகவலையும்
டிஎன்பிசி exam.netங்கிற தகவலையும் டிஎன்பிசி exam.inங்கிற தகவல் தான் எல்லா தகவலும் வரும். ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அவங்க கான்டாக்ட் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க கைட்லைன்ஸுக்கு. அந்த நம்பர்லாம் பார்த்துக்கங்க. மொபைல் ஃபோன் இதெல்லாம் அனுமதி கிடையாது. எப்படி விண்ணப்பிக்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும். அந்த தகவல் முழுமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். இதெல்லாம் பிரிண்ட் எடுத்துக்க முடியும். அப்லோட் பண்ணுற சர்டிஃபிகேட் டேட்டில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 12/5/2019 11:59 PM கூட க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே எல்லாம் விண்ணப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலபஸோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2 ஜூனியர் அனலிஸ்ட் பதவிக்கு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் படித்தவர்கள் இந்த இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்ஸ் படித்தவர்கள் இந்த இதுக்கு விண்ணப்பிக்கலாங்கிறது கடைசியில் சொல்லியிருக்காங்க. அனெக்சர் 2 எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் டீட்டெயிலோட சில விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்துச்சு அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்புங்க. அனெக்சர் 3 இதில் பார்த்தீங்கன்னா சிலபஸோட டீட்டெயில் ஃபுல்லாக எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் ப்ளஸ் சிலபஸ் இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அனெக்சர் 4 டிகிரி ஸ்டாண்டர்டில் என்ன இருக்கோ சப்ஜெக்ட் கோடு இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் வந்து முழுமையாக படித்து பார்த்துட்டு இந்த தேர்வுக்கு அப்பியர் ஆனீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பேப்பர் 1க்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அதோட சப்ஜெக்ட் கோடு. அடுத்து பேப்பர் 1 அடுத்த சப்ஜெக்ட் கோடு 245க்கு 243 இந்த கோடு. ஸோ இந்த சிலபஸோட டீட்டெயில் ஃபுல்லாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த டிஎன்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் லாஸ்ட்டில் நான் கொடுத்துருப்பேன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸுக்கு மெட்டீரியல் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறாங்க. அதுலேருந்து மெட்டீரியல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட படிச்சிக்க முடியும். ஸோ டென்டேட்டிவ் டைம் லைன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து ஜூலை 2019 வெளியிடறதா சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் அப்லோட் ஃபார் சர்டிஃபிகேட் சிவி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2019. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் 2019. டேட் ஆஃப் ஓரல் டெஸ்ட் வந்து செப்டம்பர் 2019. ஃபைனல் செலெக்ஷன் செப்டம்பர் 2019 இருக்கும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. இது வந்து தகவல் வந்து செக்ரட்டரி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேலை இல்லாத உங்களோட நண்பர்களோடு சேர்ந்து நீங்களும் ஒன்றா உட்காந்து படித்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பதவிக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்ளை பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவோடு சந்திப்போம். வீடியோ 4 ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த பதவிக்கு என்ன விண்ணப்பிக்கிறேன்னா அந்த பதவிக்கு விண்ணப்பிங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.